கரெக்டான ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ ஃபைனலாக ஐபிஎல் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு தான் வெயிட்டிங் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க. சில பேர் ஓப்பனிங் மேட்ச் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபியான்னு கேட்டுட்டு இருக்காங்க. சில பேர் சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐயான்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ பொதுவாக என்ன நடக்க போகுது, ஸோ எந்த மாதிரி வந்துட்டு டோர்னமெண்ட் பிளான் பண்ணியிருக்காங்க, சாம்பியன்ஸ் ட்ராஃபி முடிஞ்ச கையோட என்ன ஏது, ஸோ கம்ப்ளீட் அப்டேட்டை இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நமக்கு இங்கிலாந்து சீரியஸ் இருக்கு. ஸோ இது முடிச்ச கையோட சாம்பியன்ஸ் ட்ராஃபி பொறுத்த வரைக்கும் ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் வந்து வரப்போகுது அப்படின்னு தான் சொல்லியாகணும். அண்ட் மொத்தத்தில் ஸ்கெடியூல் விட்டுட்டாங்க. ஸோ இப்போதான் அட்டவணை, ஸோ இங்கங்க மேட்ச். அண்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் வென்யூவில் தான் ஆட போறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம கேள்விப்பட்டோம். ஸோ சாம்பியன்ஸ் ட்ராஃபி ரொம்ப முக்கியங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி திஸ் இயர் அதை வந்துட்டு நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இயர் ஸ்டார்டிங்கே வேற லெவலில் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம் ரோஹித் சர்மா அண்ட் கோ என்ன மாதிரியான பிளான் பண்றாங்க, ஸோ எப்படி ஸ்குவாட் மேக் பண்ண போறாங்க, டைட்டில் அடிக்கிறாங்களா இல்லையாங்கிறத பார்க்கலாம். ஸோ அதை தொடர்ந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா ஐபிஎல் கேம்ப் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ பிப்ரவரியோட எண்ட்லயே உங்களுக்கு சாம்பியன்ஸ் ட்ராஃபி முடிஞ்சிடும். ஸோ மார்ச்ல பார்த்தோம் அப்படின்னா கேம்ப் வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் இல்லை 3 வீக்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு பிளேயர்ஸுடைய அந்த ஒரு அவைலபிலிட்டி, ஸோ எந்த ஒரு மேட்சும் இல்லாமல் ஃப்ரீயா இருக்கிறாங்களாங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பயிற்சியை வந்துட்டு தொடங்க போறாங்க. ஸோ 2 வாரம் குறைஞ்சபட்சம் பயிற்சி இருக்கும். ஸோ அதை தொடர்ந்து இந்த ஜெர்சி லான்ச் ஈவெண்ட், ஸோ டீமுக்குள்ள ஏகப்பட்ட மீட்டிங் இருக்கும். அண்ட் இந்த ஸ்பான்சர்ஸ், ஆட் ஷூட், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போகும். ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐபிஎல் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ ஸ்டார்டிங் டேட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 12 13 இல்ல 18 அதெல்லாம் எதுவும் கிடையாது. மார்ச் 23 இதை லாக் பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் அஃபீஷியல் போஸ்டர் வரணும், சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட ப்ரொமோஷன் எடுக்க வேண்டாமே அப்படிங்கிற மாதிரி மட்டும் இப்போ வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அது முடிஞ்ச கையோட அஃபீஷியல் அப்டேட் வரும். ஸோ மொத்தத்தில் எப்போ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னா மார்ச் 23 ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஆனால் அதை தொடர்ந்து ஃபைனல் வந்துட்டு மே 28 நடத்தி முடிக்க போறாங்க. ஸோ 3 இயர் சைக்கிள் பிளான்ல ஸோ இந்த வருஷம் மே 28 ஃபைனல், அடுத்த வருஷம் 26லயே ஃபைனல், ஸோ அதுக்கப்புறம் 28 ஃபைனல், இந்த மாதிரி தான் வரப்போகுது. ஸோ டீம்ஸ் எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா ஸோ அவங்க ஒரு குத்து மதிப்பாவோ இல்லை குழுக்கள் முறையிலையோ பிரிக்க போறாங்க. ஸோ எப்போ போல தான் குரூப் ஏ குரூப் பி மாதிரி இருக்கும். அதை வந்துட்டு நமக்கு என்ன ஏதுங்கிறத சொல்ல மாட்டாங்க. பட் ஸ்கெடியூல்ல பார்த்தோம் அப்படின்னா ஓன் குரூப் கூட இருக்கக்கூடிய டீம் கூட ஒரு தடவையும், ஆப்போசிட் குரூப்ல இருக்கக்கூடிய டீம்ஸ் கூட 2 தடவை விளையாடுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா ஆப்போசிட் குரூப் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே ஒரு தடவையும் ஓன் குரூப்ல 2 தடவை விளையாடுற மாதிரி இருக்கும். லைட்டாக கொஞ்சம் குழப்பம். ஆனால் இந்த மாதிரி தான் டீம்ஸ் பிரிப்பாங்க. லைக் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஆர்சிபி கூட ஒரு மேட்ச் தான் இருந்தது. இந்த தடவை சிஎஸ்கே ஆர்சிபி 2 மேட்ச் விளையாண்டாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க. அதாவது ஹோம் கிரவுண்ட்ல ஒன்றும் அவே கிரவுண்ட்ல ஒன்றும் விளையாண்டாங்க. பட் திஸ் இயர் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மறுபடியும் ஒரே மேட்ச் தான் வர மாதிரி இருக்கும். ஸோ ஆனால் போன தடவை மும்பை கூட ஒரு மேட்ச் தான் இருந்தது, வான்கடையில் ஆடினாங்க, சேப்பாக்கலாம்ல. ஆனால் இந்த தடவை மும்பை கூட 2 மேட்ச் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்கெடியூலையும் பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்டாக பிரித்து மக்களுக்கு என்ன தேவையோ ஸோ அதை வந்துட்டு கொடுத்துருவாங்க. சாலிடாக கம்மியான கேம்ஸ் வர மாதிரி ஈஸியாக பிரிச்சிருவாங்கிறதுல மாற்றம் கிடையாது. ஸோ 3 இயர் சைக்கிளுக்கு அப்புறம் 90க்கும் மேற்பட்ட போட்டிகள் கொண்டு வரணும். ஸோ இன்னும் லாங் டோர்னமெண்ட் ஆகும். 3 மந்த் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஒரு 90 டேஸ் வர மாதிரி பிளான் பண்ணணுங்கிற மாதிரிலாம் யோசிச்சு வச்சிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பொறுத்த வரைக்கும் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் எல்லாம் வந்ததுக்கப்புறம் அந்த ஜூன் மந்த் வந்துட்டு கண்டிப்பாக நம்மளால வந்துட்டு ஃப்ரீயாக விட முடியாதுங்கிற மாதிரி ஐசிசி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வகையில் பிப்ரவரி எண்ட்லேயே தொடங்கினாதான் உண்டு. ஸோ இதுக்கெல்லாம் டீம்ஸ் ஒத்துக்கணும் இல்லையா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுதான் இப்போ வந்திருக்கிற ஐபிஎல் அப்டேட். ஸோ ஓவராலாக வந்துட்டு இதுதான் நடக்க போகுது. ஓப்பனிங் மேட்ச் தான் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபியா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. லைக் போன வருஷமே நடந்தது அப்படிங்கிறதுனால மேபி சிஎஸ்கே வர்சஸ் மும்பையா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா மும்பை வர்சஸ் ஆர்சிபியா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அதர் 2 டீம்ஸாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. மொத்தத்தில் இந்த 3 ஃப்ரான்ச்சைஸில் இருக்கிற டீம்ல ஏதாவது ஒன்று விளையாடுவாங்க. ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் 90% இவங்க தான் வந்துட்டு ஓப்பனிங் மேட்ச் விளையாட போறாங்க. அப்படி இல்லைன்னா ஆச்சரியப்படுற விதமா போன தடவை டைட்டில் அடிச்ச கேகேஆர் இல்லைன்னா சிஎஸ்கே 2 பேர் ஓப்பன் பண்ணால் சான்ஸ் இல்லை. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. ஸோ ஓவராலாக உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத தாராளமாக சொல்லுங்கள். எத்தனை பேர் ஐபிஎலுக்காக வெயிட்டிங், எத்தனை பேர் சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்காக வெயிட்டிங் அப்படிங்கிற எல்லாத்தையும் தாராளமாக ஷேர் பண்ணலாம். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.